இப்போ வந்து நாம் மணி தையல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீடில் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்க நீடில் எடுத்துக்கணும். இது வந்து மணி ஊசின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கணும். இது வந்து மணி ஊசி, இது வந்து நூல் ஊசி. கொஞ்சம் தடிமனாக இருக்கிறது வந்து நூல் ஊசி, இது மணி ஊசி. மணி ஊசியை பொறுத்த அளவுக்கு சின்ன மணியாக இருந்தாலும் ஜர்தோசி எல்லாத்துக்குமே இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் பெரிய மணியில் எப்படி வந்து மணி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சுகர் பீடு இந்த மாதிரிலாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் பீடில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சுகர் பீடு சின்ன சின்ன மணியாக இருக்கே உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கூரை வந்து மேல் பக்கமாக எப்பயுமே எந்த ஒரு தையல் போடுறதுனாலும் இந்த ஊசியோட கூர் வந்து நாம் போடுற தையலுக்கு மேல் பக்கமாக எந்த சைடு நம்ம தையல் போட போகிறோமோ அந்த சைடுக்கு மேல் பக்கமாக இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நூல் சுற்றி நூல் கொஞ்சம் மேலே கொண்டு வரும்போது ஒரு மணியை நான் விடுறேன். விட்டுட்டு இந்த ஊசியை உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு அடுத்ததாக ஊசிக்குள்ளார ஒரு சுற்றி இந்த கூரில் நான் இந்த மணியை பிடிச்சி மேலே கொண்டு வரும்போது கிளாத்து கிட்ட வந்தோடனே மேலே, அதாவது கிளாத்தை விட்டு மேலே வரணும், கிளாத்து கிட்டேயே இருக்கணும். ஊசியை கீழ்ப்பக்கமாக நம்ம தையல் எந்த பக்கம் போடுறோமோ அந்த பக்கத்துக்கு கீழ்ப்பக்கமாக மேலே ஊசியை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னா வந்துடும். அதே போலயே தான் நம்ம மணி தையல் போடணும். இந்த பாருங்க, ஊசியை சுற்றி மேலே கொண்டு வரோம். கீழ்ப்பக்கமாக தான் மேலே வரல இருக்கணும். அதுக்கப்புறமா மணியை விட்டுட்டு ஊசியை தையலுக்கு மேல் பக்கமாக வைக்கிறோம். நூலை கீழே நம்ம ஊசியில் சுற்றிக்கிறோம். துணி கிட்ட வந்து துணியை விட்டு கொஞ்சம் மேலே வந்தோடனே ஊசியை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துடணும். இது மாதிரி தான் நம்ம மணி தையல் போடுறோம். அதே மாதிரியே நம்ம எப்படி இந்த மாதிரி சின்ன சுகர் பீடை வச்சு நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மணியை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஊசியில் கோக்குறீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம சின்னதாக ஒரு கிளாத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஊசியில் ஒன்று ஒன்றா நீங்கள் கோத்துக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா பேக்கெட்டில் கொஞ்சம் நிறைய ஒரு டப்பாவில் கொட்டிக்கிட்டு ஊசி எப்படி உள்ளே விட்டு சொருவினிங்கன்னா ஊசி ஃபுல்லாக மணி ஏறிடும். இந்த மாதிரி நாம் சொருகிக்கலாம். மணி ஊசிக்கு இந்த பாருங்க, மணி வந்து நூலில் நான் இந்த கூரில் பிடிச்சிக்கிறேன். ரெண்டு மணி வந்து சுகர் பீட் போடும்போது 2 மணி நம்ம உள்ளே விட்டுட்டு அந்த மணி கிட்ட வந்து நம்ம ஊசியை உள்ளே விடுறோம். கீழே இருக்க நூலை மைல்டாக லூஸாக தான் நம்ம பிடிக்கணும். ஊசியில் சுற்றுறோம். மேலே கொண்டு வந்து துணி கிட்ட வந்தோடனே நம்ம பக்கம், அதாவது கீழ்ப்பக்கம் தையலுக்கு கீழ்ப்பக்கமாக நம்ம கொண்டு வரோம். பாருங்க, ஊசியை உள்ளே விடுறேன். ஊசியை நேராக நான் பிடிச்சிருக்கேன். ஊசியை உள்ளே விடுறேன். நூலை வந்து ஊசியில் சுற்றிட்டு ஊசியை மேலே கொண்டு வரேன். இந்த கிளாத்தை விட்டு ஊசி மேலே ஏறினதும் ஊசியை தையலுக்கு கீழ்ப்பக்கமாக சுற்றிக்கிறேன். மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம மணியை நாம் கோத்துக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆகும்போது இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சினதுக்கப்புறம் பேக்கெட்டில் மணி நிறையா வச்சுட்டு ஊசியை இந்த வரையிருங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஊசியை வந்து கூர் மேல் பக்கமாக வச்சு இந்த மாதிரி மணிக்குள்ளார நீங்கள் சொருவினீங்கனாக்கா மணி வந்து நீடில் ஃபுல்லாக ஏறிடும். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது வந்து மணி தையல். நீங்கள் எந்த மணியாக இருந்தாலுமே இந்த மாதிரி மணி ஊசியில் தான் நீங்கள் போடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பெரிய மணியாக இருக்குனாக்கா நம்ம ஒன்று தான் விடணும். இந்த சுகர் பீட் மட்டும்தான் நம்ம 2 விடுறோம். அடியில் நூல் ஊசியில் சுற்றி ஊசி கிளாத்தை விட்டு மேலே வந்ததுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் தையலுக்கு கீழ்ப்பக்கமாக வச்சுக்கிறோம். நூலை சுற்றுறேன். கிளாத்தை விட்டு மேலே வந்தோடனே தையலுக்கு கீழ்ப்பக்கமாக கொண்டு வரேன். இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு மணியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும்.